வேணும். இதான் தாயம் 30 ஆமா. என்னங்க இந்த நாகலோகத்துல நீ நானும் சந்தோஷமா இருக்கணும்னா இந்த நாகல அமிர்தபானம் இருக்கு. அமிர்தம் சாப்பிடுறீங்களா? அமிர்தபானமா? ஆமா, கொண்டு வா பார்க்கலாம். என்னங்க இதுதான் அமிர்தபானங்க. இதுதான் அமிர்தபானம்? ஆமா. இது ஆறுதல நம்ம 7 வரை உல்லாசமாக இருக்கலாமே. ஆமா ஆமா. இதை நான் சாப்பிடணுமா? சாப்பிட முடியாது. சாப்பிடுறேன். துணைக்கு ஒரு ஆள் வேண்டும். நீ சாப்பிடுற துணைக்கு நானும் சாமியார் வரட்டுமா? சாமியார் வேணா, நீ மட்டும் வா. சாமியார் வேணா மந்திரம் போட்டுருவாரு. சரி சரி, முதலாக நான் சாப்பிடுறேன். ஒரு பெண் சாப்பிடுவதற்கு கொஞ்சம் அச்சமாக இருக்கிறது. அதனால என்னங்க நமக்கு கூட இருக்குன்னா கவுன்சிலர் மாமாக்கிறார், ஒரு கூப்பிடலாமா? சாப்பிடுங்க. முதல்ல ஒரு பெண் சாப்பிட அச்சமாக இருக்கிறது. கொஞ்சம் அந்த பக்கம் திரும்பியா. அப்படியா? ஆகட்டுங்க. இதை சாப்பிட்டு நான் போதையில் மதியத்துக்கு நான் இங்கே வந்தேன். நான் வந்த வேலையை பார்க்கணும்னா சாப்பிட்ற மாதிரி நடித்து ஏமாத்திட்டு அந்த 4 தேதி எடுத்துட்டு தான் போகணும். நாகராணி என்னங்க அறுந்து விட்டாயா? பாதி சாப்பிட்டேன். அப்படியா? இது நான் அறுத வேண்டுமா? நான் தினம் அறுந்து கொண்டுதான் இருக்கிறேன். உண்மைதான். இப்ப சாப்பிடுறேன். எல்லாருக்கும் தெரியும். பரம்பரை குடிகாரம் கூட கேட்டாங்க. அப்படியே சொர்க்கத்துல இருந்து போல இருக்குங்க. இடத்துல நீங்க நானும் சந்தோஷமா இருக்கலாமா? என்னங்க ஒண்ணுமே புரியவில்லையே. அதான் என்னங்க என்னை விட்டு நீங்க போகவே கூடாதுங்க. உன்னை விட்டு நானு என்னங்க உன்னை கண்டே காணவே நாடு உறங்காமலே இந்த மாதிரி குற்றம் என்ன ஆகும்?
எப்படியோ ஒரு வழியாக நான் நினைத்தது போல அவள் மயக்க நிலையில் அடைந்து விட்டாள். சரி, இவள் கூட ஆடுவது போல பாடுவது போலயே எங்கு பார்த்தாலும் தேடுறா அந்த நாகஜோதி என்ற பொருள் என் கண்ணுக்கு அகப்படவே இல்லையே. சரி சரி, இவள் இடத்தில் அந்த மாய கண்ணாடியை நான் பார்த்திருக்கிறேன். அந்த மாய கண்ணாடியில பார்த்தா அந்த நாகஜோதி எங்க இருக்குன்னு நமக்கு தெரியும். உள்ளத உள்ளபடி தெல்ல தெளிவாக காட்டும் மாய கண்ணாடி அந்த நாகஜோதி என்ற பொருள் எங்க இருக்குது எனக்கு அடையாளம் காட்டுங்களே. அந்த நாகஜோதி என்ற பொருள் எங்க இருக்குதுன்னு அடையாளம் காட்டி விட்டது. இப்பொழுது சென்று அதை எடுத்துட்டு மழக்கம் தெளிஞ்சு எழுவதற்குள்ள நம்ம பூலோகம் போகணும்.